ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து சுகபல சாட்சியால் வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 74ஆம் ஆண்டு இந்த கனமான ஊழியத்திற்கென்று வரக்கூடிய கர்த்தர் கிருபை செய்தார். அது 74ஆம் ஆண்டு முதற்கொண்டு வரக்கூடிய 23ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 41 ஆண்டுகள் வெற்றிகரமாக கர்த்தருக்கு மகிமையாக கர்த்தருக்கு ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியத்தை 23ஆம் வருடம் ஜூன் மாதம் முடிந்தது. அந்த ஸ்தாபனத்தில் ரிட்டையர்ட் என்ற ஒரு பணியில் ஓய்வு கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் ஜூன் மாதத்தில் நான் விடைபெற்று இருந்தாலும் அந்த ஜூன் மாதத்தில் நடுவில் 2 வாரங்கள் கழித்து எனக்கு திடீரென்று தொடையில் இல்லை, எங்கள் செஸ்டில் இடது பக்கம் லிவரில் ஒரு சிறிய கட்டு ஒன்று உருவாகிருக்கு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நான் ஜெர்மன் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு மீட்டிங் ஆற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் அதற்காக நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தேன். அந்த மாதத்தில் 5ஆம் தேதி இன்டர்வியூ கூட வச்சுருந்தாங்க. அதுக்கு முந்தின வாரத்தில் நான் வேகமாக ஒரு மாடியில் ஏறும்போது மூச்சு வாகனமாக இருக்குது. அதுக்கப்புறம் நடந்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த அடிப்படையில் சரி ஒரு டாக்டர் தெரிஞ்ச டாக்டர் ஊழிய பகுதியில் இருந்தார். டாக்டர் ஜாப்பின்னு சொல்லிட்டு அவரை சந்தித்து அவர் விசாரித்து பார்த்தா அப்புறம் ஸ்கேன் போனாங்க. மாஸ்டர் ஸ்கேன் கொண்டு போனோம். ஒரே ஒரு டாக்டர் அந்த லிவர் மேலே சின்ன ஒரு பாயிண்ட் பேர் டாக்டர் அப்போ சொன்னார், மாஸ்டர் உங்களுக்கு கேன்சர் அட்டாக் ஆகிடுச்சு, எங்கள் அம்மா அழைச்சிட்டு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னாரு. சரி சரி அவங்களோட சொன்னால் அவங்க இடம் நான் ஜஸ்ட் ஒரு 14 நிமிஷம் வந்தேன். சரிங்க. உடனே அவரு சும்மா இல்லாமல் உடனடியாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு லெட்டர் எழுதி கேன்சர் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் உடனே எங்களை போங்க, நல்ல முறையில் உங்களை கவனிச்சு கொள்வோம் என்று ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறார். அந்த அடிப்படை டாக்டர் சொன்னது நிமித்தமாக நான் செய்திருந்தேன். பரிசோதனை இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் அந்த பரிசோதனை நடந்து கொண்டே இருந்தது. பிறகு அந்த பரிசோதனை முடிவில் இன்னும் ரொம்ப பலவீனமாகிவிட்டு என்னுடைய சரீரத்தில் மஞ்சள் காமாலை அதிகமாகிவிட்டது. அதிகமாக பலவீனப்பட்டு மிகுந்த ஒரு சோர்வுக்குள்ளாக ஒரு சீரியஸாக கடந்து போய்விட்டேன். அந்த நாட்களில் உடனடியாக வேறொரு டாக்டர் நான் சந்தித்து கடந்து போயிருந்தோம். அந்த டாக்டரை சந்தித்து பார்க்கும்போது அவர் இந்த பரிசோதனைலாம் 1 மாத காலமாக நடைபெற்று அந்த டெஸ்ட் பரிசோதனை அது எல்லாத்தையும் பார்த்துவிட்டு என்ன திரும்பி பார்த்தா கியூரபிள் அப்படின்னு சொன்னார். பயப்படாதீங்க, சுகமாயிடும் அப்படின்னு சுத்தமாக்கிடலாம். எங்கள் மனைவி கேட்டாங்க, என்ன அதுக்கு கேன்சர் சொன்னாங்க. இன்னும் கேன்சர் அது கட்டி இருக்குது, அது ஒரு வகையான நீர் கட்டி சம்மந்தமாக இருக்குது, அதனால் அது குணமாக்கிடலாம். ஆனால் ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்வோம். அதாவது கேன்சர் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், பட் அதை ட்ரீட் பண்ணிடலாம். ஒரு 6 months ஆகும் அப்படின்னாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஜூன் மாதம் அந்த ஜூன் மாதத்துலேருந்து ஜூலையிலேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் அது முடிந்து விட்டது. அதுக்குள்ளாக கர்த்தர் என்னை குணமாக்கினார். அதுக்குள்ளாக நான் மரண தருமாய் கடந்து போகிறேன். என்னால் எதுவுமே செய்ய உட்கார முடியாது. என்னுடைய மனைவி வந்திருக்காங்க கூட அவங்க தான் என்னோட கூடவே இருந்து நமக்கு மிகவும் உதவியாக இருந்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அந்த ட்ரீட்மெண்ட் பிறகு மீண்டும் டாக்டர் சந்தித்து பார்க்கும்போது அந்த கட்டியெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, க்யூர் ஆகிடுச்சு. அற்புதமான சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகும்.
அதனாலே தான் அந்த எண்டோஸ்கோபி தொட்டையில் அவருடைய தொட்டை வழியாக ஒரு கருவி அனுப்பி எண்டோஸ்கோப் அதில் நோவையில் டெஸ்ட் பண்ணுவாங்க, எண்டோஸ்கோப் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்புறம் சில ஆர்டிஸ்ட் லேப் சொல்லிட்டு மவுண்ட் செல்ல வேண்டியது. அந்த சந்தர்ப்பத்தில் நான் இங்கே இந்த ஒரு மீட்டிங் அழைப்பை அனுப்பி நான் இங்கே வருகை தந்திருக்கேன். நான் சொன்னது கூட அது போக வேண்டியதுக்கு பரவாயில்லையா, நீங்கள் வந்து போங்க, கர்த்தர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த அடிப்படையிலே நான் உங்கள் வந்து எப்படி என்னால் பேச முடியாது நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் மேலே நான் பேசி நினைக்கிறேன். அந்த ஒரு ஊழியக்காரருடைய ஜபம் நினைக்கிறது அந்த கூட்டத்தில் பேசி நான் கடந்து போனேன். கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் எனக்கு அற்புதமாக சுகத்தை கொடுத்தார். இப்பொழுது மீண்டும் சுகத்தோடு பலத்தோடு கர்த்தரை ஊழியத்தை செய்ய கிருபை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்காக ஜெபித்தவர்கள் அனைவருக்கும் விசேஷமாக ஆண்டுக்குரிய போதலுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலும் இப்படி கூட நான் மத்தியில் வருவேன் என்று சொல்லி எதிர்பார்த்து கடந்த ஒரு 3 தினங்களாக எதிர்பாராதமாக, அதாவது ஒரு மாதிரி மயக்கம் கிட்னஸ் அதனால் வர முடியுமா என்ற ஒரு கேள்வி எடுத்து நேற்று மாலை வரைக்கும் நான் ஐயாவுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நான் வர முடியல சொல்லலாம் நான் நினைத்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் சொல்லிட்டு நம்ம வந்து போகாமல் இருக்கும் நல்லதல்ல என்று அப்படி யோசித்து கொண்டிருந்தேன். கர்த்தரின் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், சுகப்படுத்தினார், மத்தியில் இருக்க உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை கொண்டார். அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் விசேஷமாக மதிப்புரை போவதற்கு நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரனுக்காக செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். நம்முடைய நிலைமை எல்லாம் அவருக்கு நன்றாகவே தெரியும். நம்மை குறித்து ஒருவரும் அவருக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை குறித்து நன்றாகவே அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து சொல் பிரபாதத்துக்கு முன்னே அதையெல்லாம் கர்த்தர் அறிந்த தெய்வம். நம்முடைய காரியங்கள் என்ன, தேவைகள் என்ன, வாஞ்சைகள் என்ன, விருப்பம் என்ன, வேண்டுதல் என்ன என்பதையெல்லாம் அறிந்த தெய்வம். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே கர்த்தர் நமக்காக பெரிய காரியம் செய்ய வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிழ்ச்சி எடுத்து வாசிப்போம். யாத்ரான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இருக்கும். ஆமென். வீடு ஒரு வாசனம். பின்பு அவர்கள் ஏலிக்கு வந்தார்கள். அவை 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சமரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பானை இறக்கினார். பின்பு அன்புக்குரியவர்களே, இங்கே பின்பு முன்பு அப்படின்னு பின்புதான் அது ஒரு முன்பு ஒன்று இருக்கோம் இல்லையா? என்ன விஷயம் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் கிட்டத்தட்ட 400 வருஷம் வரைக்கும் 4 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். யோசிப்பு அதிபதியாக இருந்த வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பு செழிப்படும். ஏன்னால் இஸ்ரேல் எகிப்தில் அவர்கள் கிடைக்கும்படியாகத்தான் இருந்தார்கள். என்றால் ஒரு சமயம் அவர்கள் இருந்த ஊரில் கானானில் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான பரிச்சயம் ஏற்பட்டது. நிமித்தமாக அவர்கள் யோசிப்படி அழைப்பு ஏற்று அந்த அழைத்து வாங்கும்படியாக எகிப்துக்கு வந்தார்கள். அங்கே அவர் பெற்றோர் குடும்பத்தார் அனைவரும் அங்கே வந்து
அங்கே கோசேக் என்று அழைக்கப்பட்ட நாட்டில் தங்கிவிட்டார்கள். எகிப்திலேயே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 4 வருஷம் இருந்தார்கள். பிறகு யோசேப்பு மரித்த பிறகு இஸ்ரேல் மக்களுடைய நிலைமை எல்லாம் நன்றாக அப்படியாக செழிப்பாக இருந்தது, வளர்ந்து கொண்டே இருந்தது, நல்ல வளர்ச்சி இருந்தது. ஆக எகிப்தர்கள் இதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். பார்வோன், அதாவது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன், யோசேப்புக்கு இருந்த காலத்தில் பார்வோனை விட்டு அவருடைய மகன் இன்னொரு ராஜா ஒரு மகன் தான். அவருடைய காலத்தில் ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னா, இந்த இஸ்ரவேலர் வந்து எங்கேயோ இருந்து நம்ம நாட்டுக்கு உள்ள படைக்க வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க ரொம்ப வளம் பெற்று இருக்கிறாங்க. இவங்களை எப்படியே விட்டுட்டா ஒரு கட்டத்தில் அவங்க நம்மை என்ன பண்ணுவாங்க, அடிமைப்பட்டு விடுவாங்க. அதனால் இந்த இஸ்ரவேலரை வாழ விடக்கூடாது, அவர்களை நசுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும், ஒரு கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே அவர்கள் ஒரு திட்டம் பண்ணி எகிப்துக்கு அந்த எகிப்தர்கள் சூழ்ச்சி செய்து இஸ்ரேல் மக்களை ஒடுக்கும்படியாக தீர்மானம் செய்தார். அது நிமித்தமாக இஸ்ரேல் மக்களுக்கு மிகவும் கசந்து போன ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழ்வதை காட்டிலும் மறுத்து போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார். வேதனையின் மத்தியில இஸ்ரவேல் மக்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யப்பா என்று கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். மோசேயை தெரிந்து கொண்டார். மோசே மூலமாக கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை தரும்படியாக கொண்டு வந்தார். இப்போ விடுதலை ஆயிட்டாங்க. அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்பதெல்லாம் நான் உங்களுக்கு விளங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். ஏனென்றால் எகிப்தர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் சவாலாக இருந்தார்கள். அவர்கள் காலமெல்லாம் 400 ஆண்டு காலமாக இஸ்ரவேலரை தங்களுக்கு அடிமைப்படுத்தி கொண்டதுனால சொகுசான வாழ்க்கை எடுத்துவிட்டார்கள். இப்போ இஸ்ரவேல் மக்களை அனுப்பிவிட்டால் அவங்க சொகுசான வாழ்க்கையெல்லாம் போய்விடும். அவங்களுக்கு வேலை செய்வதற்கோ, செங்கல் சூளை விடுவதற்கோ, அல்லது பயிர் தொழில் செய்வதற்கோ, மற்ற வீட்டு வேலைகள், மற்ற காத்தோட்ட வேலைகள் என்ற நிலையில் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தள்ளப்பட்டுள்ளார்கள். இப்போது இஸ்ரவேல் மக்கள் வெளியே வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களை வெளியே கொண்டு வர சுத்தப்பட்டிருந்தார். ஆனால் இந்த பார்வோன் அவங்களை விடக்கூடாதபடிக்கு தடையாகி இருந்தார். மோசே போய் கேட்கும் போது, உங்கள் தேவன் யார், உங்களோட தேவன் என்ற கைக்கு விடுவிக்க முடியும் இதெல்லாம் அவன் அதிகமாக கடின உள்ளத்தோடு சவால் போட்டு கொண்டிருந்தான். ஆகவே அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை அளிப்பதாக தெரியவில்லை. ஆகவே தேவன் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். சாதாரணமாக சொன்னால் இந்த பார்வனும் மற்ற மக்களும் விலகிக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மிக கடினமான உள்ள படைப்புள்ளாக இருந்தார். இந்த தேவன் யார் என்றெல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். என்ற கைக்கு விடுவிக்க முடியுமா? ஆகவே தேவன் என்ன செய்தார்னா, அவருடைய மனதை இன்னும் சற்று கடினப்படுத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து தான் இந்த இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் பல காரியங்களை அவர்கள் மத்தியில் செய்து கொண்டிருந்தார். ஏற்கனவே 10 அற்புதங்கள் நடக்கும், 9 அற்புதங்கள் நடக்கும். அதோடையும் கூட பார்ப்போம் இஸ்ரவேலுக்கு விடுதலை கொடுப்பதாக இல்லை. ஆகவே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டார், ஒரு நாள் குறிப்பிட்ட மாதம் 14ஆம் தேதி ஒரு இரவு மாலை வேளையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு வயது நிறைந்த ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்கிடாவை தெரிந்து கொண்டு அதை என்ன பண்ணோம், அடித்து அதனுடைய ரத்தத்தை வீட்டில் நிலைக்காவல் 2 மேல் சட்டத்திலும் பூசி அவருடைய மாംസத்தை புளிப்பில்லாத அப்பத்தோடு புசித்து உங்களுடைய உடமைகளெல்லாம் சரிப்படுத்தி வைத்து புறப்படுவதற்கு, எகிப்தை விட்டு வெளியேறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். இந்த கட்டளை எகிப்திற்கு தெரியாது.
அப்போ குறிப்பிட்ட அந்த நாளிலே தேவன் சொன்னபடி இஸ்ரவேல் மக்கள் ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள். அந்த குறித்த நாள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை எடுத்து அவர்கள் தன்னுடைய வீட்டின் வாசல்கள் நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் ஊசி விட்டு தெளித்து விட்டு அவர்கள் குடிப்பில்லாத அப்பத்தோடு அந்த இறைச்சியை அவர் சாப்பிட்டு தன்னுடைய உடம்பையெல்லாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவர் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தார். அந்த இரவிலே ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். உறவின பட்டயத்தோடு அந்த தூதன் இஸ்ரேல் மக்கள் தங்கியிருந்த கடந்து போகிறார். ஒரு சேதமும் இல்லை என்றால் தேவன் சொல்லியிருந்தபடியே அவர்கள் தங்கள் வீட்டின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்கிடாவுடைய ரத்தம் பூசப்பட்டிருந்தது. இஸ்ரேல் மக்களை விட்டு அவர் எகிப்தில் அவன் கடந்து போகும்போது உறவினர் பட்டயத்தோடு அவன் கடந்து போகிறார். வரும்பொழுது நடந்த சம்பவம் என்னன்னா, எகிப்தில் அடிமை முதற்கொண்டு அரசுடைய வீடு வரைக்கும் அரண்மனை வரைக்கும் எல்லாருடைய வீட்டிலும் தலைச்சல் பிள்ளைகள் மரித்து போனார். அவருடைய மிருக ஜீவனுடைய தலையீற்றுகள் முதலாவது ஈடுற கன்று ஏதோ எல்லா மிருக ஜீவன்களும் மரித்து போனார்கள். எகிப்தில் அழுகை இல்லாத ஒரு வீடும் கிடையாது. ஒரே குளமில்லாத நன்மையாக இருக்கிறார். இதுவரைக்கும் 9 முறை பல அற்புதங்களை தேவன் நடப்பித்து வந்தால் இந்த 9 அற்புதங்கள் மத்தியிலும் இந்த பாவம் அவனுக்கு இடர்கூடாமல் தன்னுடைய மனதை கடினப்படுத்திக் கொண்டே இருந்தான். ஆனால் இந்த 10வது அற்புதத்தை ஆண்டவர் செய்த பொழுது அவர்கள் எல்லாரும் அதிர்ந்து போனார். அந்த இருந்ததான மோசை அழைத்து, மோசே உடனடியாக நீங்க சொன்னபடியே உங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காக எங்களுக்கு புறப்படுங்கள் என்று அவர்கள் துரிதப்படுத்தினார். அப்படியாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு வெளியே வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 400 ஆண்டு காலமாக எகிப்தில் அடிமைகளாக இருந்த ஜனங்கள் விடுதலை பெற்று வருவது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. நமக்கு தெரியும், ஒரு சில ஆண்டு காலமாக நம்முடைய பெற்றோர்களுக்கு காலங்கள் முதற்கொண்டு இஸ்ரோனில் நம்ம தமிழர்கள்லாம் ஆரம்பத்தில் போயிருந்தாங்க. உழைப்புக்காக அங்கேயே வியாபாரம் செய்தாங்க, அங்கேயே தங்கிவிட்டாங்க. இப்போ இஸ்ரோனிலேயே இலங்கையில் இந்தியர்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இலங்கை தமிழர்கள் என்று அழைக்கப்படுகிறார். எப்படியாக இலங்கை தமிழர்கள் தங்களுக்கு விடுதலை வேண்டும், தனி நாடு, தனி ஈழம் நாடு, தனி ஈழம் வேண்டும் என்று சொல்லி போராடினார்கள். பல தலைவர்கள் ஏற்பட்டார்கள். பிரபாகரன் போன்ற தலைவர்களாக எழும்பி எப்படியாக விடுதலை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி செய்தார்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 50 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 50 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் கடந்த ஒரு சில 30 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நடந்த சம்பவம் என்ன, எந்த மக்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தாரோ அந்த மக்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை கொண்டு விட்டார்கள். இப்போ மீண்டும் இந்த தமிழர்கள், இலங்கையிலுக்கு தமிழர்கள் விடுபெற முடியல. அவர்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஏனென்று கேட்கின்ற உரிமை இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, என்ன சொல்றோம்னா, இந்த இலங்கையிலுக்கு தமிழர்கள் விடுபெற வேண்டும் என்பதற்காக போராடி இந்திய தேசம் கூட அவர்களுக்காக பரிந்து பேசி கூட இலங்கையிலுக்கு தமிழ் மக்கள் விடுதலை பெற முடியாமல் போயிடுச்சு. பாருங்க, 50 வருடங்களாக போராடி கொண்டிருந்தார்கள். வெற்றியே இல்லை, விடுதலை இல்லை. இலங்கையிலிருந்து அவர்கள் விடுதலை, அதாவது தனிநாடு என்று கேட்டது போல அவர்களுடைய விடுதலை இல்லாமல் போயிற்று. ஆனால் இங்கே 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தியர்களை தேவன் அற்புதமாக வெளியே கொண்டு வந்தார். ஆகவே விடுதலை கொண்டு வருவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. நம்முடைய இந்திய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீங்க.
ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக 1947ஆம் ஆண்டு நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட 1827 ஒரு நூற்றாண்டு காலமாக அதாவது இந்தியா வந்து வெள்ளையுடைய கையில் இருந்து பிரிட்டிஷுடைய ஆதிக்கத்தில் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இந்திய விடுதலை போராட்டம் என்ற நிலையிலே ஒரு போராட்ட குழு அமைத்து பல தலைவர்கள் போராடினார்கள், மக்கள் பிரயாசப்பட்டார்கள். நடந்து கொண்ட சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள், மரணங்கள், ஏதோ மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் மறித்து போனார்கள். பல சந்தர்ப்பங்கள் அதெல்லாம் நான் விவரிக்க வேண்டும் நேரம் போனோம். இப்படியாக பல கொலைகளும் உயிர்களும் தியாகம் செய்து கொண்டிருந்தார். முடிவாக மகாத்மா காந்தி அவர்கள் மூலமாக ஆண்டுகள் ஒரு சுதந்திரத்தை பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை கொண்டார். அதில் கூட ஒரு வார்த்தை நான் நினைப்படுத்த விரும்புகிற காரியம் என்னன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் நம்முடைய வேதத்தில் இருக்கிற ஆண்டுடைய போதனைகள் மத்திய 5, 6, 7 3 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க கூடுமானால் அங்கே மலை பிரசங்கங்கள் ஆண்டவர் செய்த உபதேசத்தை கேட்டு மகாத்மா காந்தி அவர்கள் ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவர் வார்த்தைகளை போதனைகளை கை கொள்வார். போதனைகளை ஏற்றுக்கொண்டு அதனாலே அவர் ஈர்க்கப்பட்டார் என்றால் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா பெரிய பாராட்டலாம், பெரிய போராட்டம், அதாவது படிப்பாளி. ஆனாலும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அகிம்சை வழியில் சமாதான கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷாரோடு எதிர்த்து போராடி கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் விடுதலையை மாற்றி கொடுத்தார். ஒரு பக்கம் சண்டை நடந்தது, ஆனால் இன்னொரு பக்கத்தில் அகிம்சை முறையில் போராடினார். இதே இந்திய வீரர்கள் கொண்டு கூட அகிம்சை முறையில் போராடி கொண்டிருந்தாலும் தீவிரவாதத்தோட சண்டையோடு போராடினால் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற நிலையிலே சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்களெல்லாம் எழுதி அவர்கள் சுதந்திரத்தை சண்டையிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தார். அதுக்குள்ளே ஆனால் காந்தி அவர்கள் அவருடைய வார்த்தையை அடிப்படையாக வைத்துவார். ஊக்கி சுற்றி அகிம்சை போன காரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்களுடைய போதையின் படியில் அடிப்படையிலே தான் போராடி வெற்றி பெற்றார். அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம இந்திய மக்களுக்கு விடுதலை கிடைக்கும், நாம் விடுதலையோடு கூட இருக்கிறோம். பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் விடுதலை பெற்று ஆங்கிலேயருடைய அடிப்படையில் விடுதலை பெற்றது என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட 77 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய தேசத்தின் மக்கள், ஏன் நம்முடைய தேசத்தின் மக்கள் மாத்திரமல்ல, அகில உலகம் முழுவதுமாக இருக்கிற மக்கள் அந்த நாடுகளிலிருந்து விடுதலை பெற்றாலும் அவர்கள் அவருடைய ஆத்மா அல்லது அவருடைய ஜீவன் அவர்கள் பாவத்தில் இருந்த மக்களுக்கு இருந்த விசுவாசி அடிமட்டத்தில் இருந்தவர் இன்னும் விடுதலை பெறாமலேயே இருக்கிற ஒரு பரிதாபமான சூழ்நிலை நம்ம. அதுவே உலக மக்கள் அனைவருடைய பாவங்களை நீக்கி அவர்களுக்கு ஒரு விடுதலை தருபடியாகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் ஒரு மனிதனாகவே அவதரித்து வந்தார். அதை பற்றி தான் நமக்கு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமட்டத்தில் வெளியே வந்த உடனே அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய சோதனை இருந்தது. என்ன? இரு நாடுகள் பக்கத்தில் அக்கப்பட்ட நாடுகள் மோவியர்கள் அம்மனியர்கள் போன்ற மக்கள்லாம் இருந்தாங்க. அவங்க யாருமே தங்கள் நாட்டு வழியாக இஸ்ரேல் மக்கள் கடந்து போவதற்கு வழி விடலை. அதற்கு மாறாக இவங்களோட யுத்தம் செய்யவே அவங்க வந்துட்டாங்க. ஆனால் தேவன் அவர்களை யுத்தத்துக்கு அனுமதிக்கலை. இரண்டாவது இவ்வளவு காலமாக யுத்தம் இல்லாமல் அவங்க அதே அமைதியாக இருந்தாங்க. இப்போ யுத்தம் பண்ண ஆரம்பிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பிரச்சனை, மனக்கவலை
தொய்வு ஏற்படும். ஆகவே தேவன் அப்படி அனுமதிக்காமல் இந்த இரு நாடுகள் அக்கபக்க நாடுகளில் அனுமதிக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நேர்மையாக போங்க என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பிவிட்டார். ஆக ஈரோப் என்ற ஒரு பள்ளத்தை, அதாவது அவர்கள் ஈரோப் அடிக்க ஒரு பள்ளத்தை அனுப்பிட்டு வந்தாங்க. அதை கடந்தால் சமுத்திரம், சிவந்த சமுத்திரம், ரெட் சீ சொல்லுவாங்க. அந்த சமுத்திரத்துடைய கிளையை போய் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த குறுகலான வழியில் அவர்கள் வந்துட்டாங்க. எகிப்தர்கள் இவர்களை பின்தொடர்ந்து வந்து இவர்களை பிடித்து செல்ல வேண்டும் என்று போராடி பின்தொடர்ந்து வந்தார். தேவன் அற்புதமாக அதிசயமாக செங்கடலை பிளந்து நம்முடைய ஜனங்களை அற்புதமாக வழி நடத்தி வந்தார். அல்லேலூயா. செங்கடலை பிளந்தார், ரெண்டாக பிளந்து வெட்டாந்தரையில் நடக்கிறது போல ஜனங்களால் நடந்து வந்தார். அவர்களை பின்பற்றி வந்த எகிப்தர்கள் அதே செங்கடல், இவர்கள் கரை ஏறிவிட்டார்கள், இவர்கள் கரை நடுவில் வந்து விட்டார்கள். இப்போது மோசே திரும்ப தன் கோலை உயர்த்தினால் செங்கடல் மூடிக்கொண்டது. நடுவாக வந்து கொண்டிருந்த எகிப்தர்கள் அனைவரும் முழுகடிக்கப்பட்டார்கள். அதே நதி, அதே செங்கடலில் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க? கரை ஏறிட்டாங்க. பின்தொடர்ந்து வந்த எகிப்தர்கள் கடலிலே மாண்டு போனார். சிறப்பான 600 ரதங்கள், 2 ரதங்கள், 4 வீரர்கள், சேனை வீரர்கள், பட்டாளம் எல்லாமே நடு கடலிலே மாண்டு போனார்கள். ஒருவரும் எதுக்காக சொல்லணும்னா, தேவன் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை செய்து பின்தொடர்ந்து வந்த எகிப்தை முற்றிலுமாக அடித்து நம்முடைய ஜனங்கள் இஸ்ரவேலரை அற்புதமாக வெளியே கொண்டு வந்தார். ஆச்சரியமான காரியம், அற்புதமான காரியம். இவங்க கரைக்கு வந்துட்டாங்க. மீண்டும் பார்க்கும்போது அந்த சமுத்திரத்தில் எகிப்தினுடைய சடலங்கள் தான் மிதந்து போகிறது. எகிப்தில் ஒருவனும் தப்பவில்லை. அப்படியாக தேவன் நம்முடைய சத்துருக்களை முற்றிலுமாக அடித்து நம்முடைய ஜனங்களை அற்புதமாக வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே வந்தோடு பெரிய சந்தோஷம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன சோதனை இருந்தது. அந்த சின்ன சோதனையில் ஒரு பெரிய சோதனை இருந்தார். என்ன? வனாந்தரம், சூர் வனாந்தரம் பேர் சொல்லுவாங்க. அந்த வனாந்தரத்துக்கு வழியாகத்தான் அவர்கள் கடந்து போக வேண்டும். அந்த வனாந்தரம் எனக்கு வறட்சியான இடம், நமக்கு தெரியும். மருந்து செடி கொடிலாம் இல்லாத ஒரு இடம், தண்ணீர் இல்லாத ஒரு இடம். ஆனாலும் இந்த ஜனங்கள் 3 நாட்களாக நடந்து வந்தார்கள். எப்படி அவங்களால 3 நாள் நடக்க முடியுது அப்படின்னு சொன்னால், இந்த பெரிய சமுத்திரத்தை 2ஆக பிளந்ததும் தண்ணீர்கள் நடுவில் மையத்தில் தேவனுடைய வழியெடுத்து வந்ததையெல்லாம் இஸ்ரேல் மக்கள் பார்த்தார்கள். ஒரு பெரிய அற்புதத்தை கண்டார்கள். அந்த அற்புதத்தின் மூலமாக அவர்கள் ஆண்டவர்களை விசுவாசிக்கிறாங்க. அவர்கள் இந்த 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் கிடைப்பதை குறித்து கவலைப்படாமல் ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தார்கள். வந்தார்கள். இப்பொழுது சூர் வனாந்தரத்தை கடந்து விட்டார்கள். கடந்த உடனே ஒரு பெரிய தண்ணீர் தடாகம், மிக நல்ல தண்ணீர் தடாகத்தை பார்த்தார். இந்த தண்ணீரை பார்த்த உடனே ஜனங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாயிடுச்சு. உடனே அவரோடு வந்து தண்ணீரை அள்ளி பருகினார்கள். ஆனால் தண்ணீரோ மிகவும் கசப்பாயிடும். அவர்களால் குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். தண்ணீர் கிடைச்சோம் அதை குடிக்க முடியல. அது ஒரு நாள் இல்லை, 3 நாள் நடத்த வந்திருக்காங்க. அதில் மிகுந்த தண்ணீர் தாகம் ஒரு பக்கம், தண்ணீர் கிடைச்சது ஒரு பக்கம், கிடைச்சோம் அதை குடிக்க வேண்டிய ஜனங்களுக்கு என்னாச்சுங்க, ரொம்ப எரிச்சலாக. ஆனால் இவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பெரிய சிவந்த சமுத்திரத்தையே கடந்து பிளந்து
அதே நேரத்தில் தங்களை பின்தொடர்ந்து வந்த சத்துருக்களை முற்றிலுமாக அடித்து வெளியே கொண்டு வந்தாரே. இந்த தேவன் அற்புதமான தேவன் என்பதை அறிந்திருந்தும் தெரியாதவர்களா இருந்தா பாருங்க, தெரிந்து இருக்கிறோம். அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவரே என்னை நோக்கி அவர்கள் ஜெபித்திருக்கலாம், கூவி அடைத்திருக்கலாம். ஆனால் ஜபத்தை விட்டுட்டாங்க, விசுவாசத்தை விட்டுட்டாங்க, மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் என்னத்தை குறிப்போம் என்று சொல்லி எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மோசே நிதானத்தை இழந்துவிடவில்லை. மோசே வேதம் சொல்லுங்கள், நீங்கள் வாசிக்கூடுமானால் 23 வாசிக்குமா? நீங்கள் 22 வாசிக்கலாம். 22 ஜனங்களை சிறந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவர்களுக்கு மாறா என்று பெயரப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரை போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளின் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏரிவுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கிறீங்க. பின்பு ஏரிவுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகள் 70 பேரீச்ச மரங்கள் இருந்தது. இங்கே அதை போல என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அமைதியான இடம், ஆரோக்கியமான இடம், அவர்களுக்கு தேவையான நல்ல தண்ணீர் அங்கே இருந்தது. 12 நீரூற்றுகள். நீரூற்றுன்னு சொல்வது 12 கிணறு சொல்லலாம். வாட்டர் சொல்லலாம், வாட்டர் சொல்லலாம். கிணத்து தண்ணீர் இருந்தது. நீரூற்றுகள் 70 பேரீச்ச மரங்கள். அவங்க தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக போதுமான தண்ணீர் இருக்கிறது. அவங்களுக்கு பசி ஆற நல்ல பழங்கள் அங்கே இருக்குது. நிறைய மரங்கள் அங்கே இருக்கிறதுனால ஏரி சொன்னாலே ஒரு பெரிய மரங்கள் அடர்ந்த ஒரு இடம். அதனால் ஒரு இடைப்பாடுக்கும் ஒரு அமைதியான ஒரு இடம் இருக்குது. அங்கே தங்கியிருந்தார்கள், பாளையம் இறங்கினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஏரிக்கு செல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால், இப்போ நம்ம இழைப்பாடுகிற ஒரு இடம், அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்துருவோம். தேவ சமூகத்துக்கு கடந்து போக வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போக வேண்டுமானால் நேரடியாக நாம் போக முடியாது. அதற்காக சில பிரயாசங்கள், சில பயிற்சிகள், முயற்சிகள் நமக்கு தேவையாயிருக்கு. சில பாடுகள், சில கஷ்டங்கள் நமக்கு தேவை. அதுதான் அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. பின்பு அவர்கள் ஏறினார். அப்போது அவர் வருவதற்கு முன்பதாக நடந்த சம்பவம் என்ன? செங்கடலை பிளந்து வர வேண்டும். அது கர்த்தரால தான் மாற்றதான் முடியும். 2வது சூர் வனாந்தரம் நடந்து வந்துட்டாங்க. வனாந்தரம் வறட்சியான ஒரு வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் வனாந்தரம் போன்ற காரியங்கள் ஏற்படும். ஆகவே இன்றைக்கு வறட்சியான சூழ்நிலை சில அனுபவங்கள் வழியாகத்தான், சில பாடுகளின் வழியாகத்தான் தேவன் நம்மை அந்த பரலோகத்துக்கு கொண்டு போக சித்தம் கொண்டிருக்கிறார். ஒரு கஷ்டமும் இல்லாமல், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவனுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாடுகளின் வழியாகத்தான் நாம் பரலோகம் செல்ல வேண்டும். ஆகவே இந்த ஜீவிய காலங்களில் நமக்கு சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். தேவன் அவர்களை
அனுமதிக்கிறார். தேவனே அனுமதிக்கிறார் என்றால் பாடுகளின் வழியாக நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும். அது எப்படியானால் இந்த பிரச்சனைகள் என்ன என்பதை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இவைகளை கண்டு நாம் மனம் துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எது வேண்டுமானாலும் என்ன சொல்ல நடந்தாலும் அவைகளை நாம் எதிர்கொள்ள ஆயத்தப்பட வேண்டும். எதையும் சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். இங்கே சூர் நடந்தது கடந்து வந்தார்கள். மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததாலே அவங்களால் குடிக்க கூடாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், வனாந்தரத்து போன்ற வறட்சியான இடங்கள், மாறாவை போன்ற கசப்புகள், கசப்பான சில சம்பவங்கள், சில எல்லாம் வாழ்க்கையில் நாம் சந்திக்க வேண்டும். இது போன்ற நேரங்களில் நாம் பேசக்கூடாது, முருவருக்கு கூடாது. மோஸ்ட்லி எந்த இஸ்லாம் மக்களை போல முருவருக்கு கூடாது. அவங்க என்ன பண்ணாங்க, எண்ணத்தை குடிப்போம் என்று முருமுறுத்தார் என்று வேதம் சொல்லுவோம். முருமுறுப்பு என்பது அது அவிசுவாசமான காரியம், விசுவாசத்துக்கு எதிரான ஒரு காரியம். விசுவாசத்தினாலே எல்லாம் ஆகும். நீ விசுவாசத்துக்கு கூடுமானால் எல்லாம் ஆகும். ஆமாம், ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. தேவனாலே எல்லாம் all things are possible. எல்லாம் வர முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்று இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் என்ன செய்யறாருன்னா அவ்வளவு அதிகாரத்தை இந்த விசுவாசத்துக்கு கொடுக்கிறார். யாருக்கு விசுவாசத்துல வராங்களோ, விசுவாசத்தை பற்றி கொண்டாங்களோ, அவங்க நிச்சயமா ஆண்டவருடைய வல்லமையை அவங்க அனுபவிக்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதாவது தேவனால எல்லாம் கூடும். அதே வார்த்தை தான் சொல்றது, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். அப்ப தேவன் எப்படி செயல்பட்டாரோ அதே போல நாமும் சொல்லுங்க செயல்பட முடியும். அல்லேலூயா. அது எப்படிங்க? இதுதான் உலகத்தோட கேள்வி. ஆனால் நமக்குடைய கேள்வி என்னன்னா அது அல்ல. அது எப்படி முடியுது இல்லை, விசுவாசத்தால் முடியுது. சாரல் 100 வயது 90 வயது 100 கிட்டத்தட்ட 90 வயது ஆயிடுச்சு. சாரல் வயதானவர் சாரல். அப்போ ஆண்டவர் அவருக்கு அவருக்கு வாக்கு கொடுத்தார். முதல் வயதில் நிச்சயமா ஒரு மனைவி பெற்றிருப்பார். சாரல் சொல்லியிருக்கிறார். அப்போ சாரல் தேவதூதர் சொல்ற வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் எனக்கு இந்த வயது தான் பிள்ளை பிறக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தேகத்தோடு இருந்தான். அப்போ தேவன் சொன்னால் தேவன் நிச்சயம் உங்களுடைய வார்த்தை செய்வார் என்று குறிப்பிட்டிருந்தார். சந்தேகப்படக்கூடாது சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் அவங்களுடைய வார்த்தை நிறைவாக்கினார். தன்னுடைய முதல் வயதில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். ஸ்திரீகளுக்குள்ள இருந்த வழிபாடெல்லாம் நின்று போனாலும் அவர் கற்பத்தரித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க ஆண்டவர் திரும்பி செய்தார். அல்லேலூயா. முதல் வயதில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். அடுத்தபடியாக ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். கன்னிகை மேரி. மேரிடத்தில் ஒரு கணவரை அறியாத ஒரு மகள். ஆனால் தேவதூது சொன்னார், என் கற்பவதியாகி குமாரனை பெறுவார். அதே போல கன்னிகையாகி மரியா கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுத்தார். ஆகிய வயது சென்ற முடியாத சூழ்நிலையில் இருந்த சாதாரண ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறார். புருஷனையே அறியாத ஒரு கன்னிகை ஒரு பிள்ளை. இதெல்லாம் யார் செய்ய முடியும்? தேவன் தான் செய்யும். அல்லேலூயா. ஆமை. இதெல்லாம் அற்புதமான காரியம், அதிசயமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட அதிசயங்களை அற்புதமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஒன்றை என்னது? பை ஃபெய்த், விசுவாசம். நீ விசுவாசத்தா சொல்லுங்க, தேவனுடைய மகிமை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு மகிமையாயிருப்பது இப்போ நமக்கு என்ன பேரு? விசுவாசிக்க பாடுறோம்ல, விசுவாசிகள் என்ன தூக்கம். ஆனால் பிரச்சனை வரும்போது
சில சூழ்நிலையில் வரும்போது அந்த விசுவாசத்தில் சொல்லுங்க நாம் இருக்கிறோமா அதற்கு இந்த ஜனங்கள் இருந்தாங்களா? ஏன் இந்த ஜனங்கள் இல்லையே. இவங்க பெரிய சமுத்திரத்துக்கு நம்ம சமுத்திரத்தை ரெண்டாக பிரிக்கிறதுக்கான சமுத்திரம் அலைகளை தான் பார்த்துக்கிறோம் இல்லை. சமுத்திரம் ரெண்டாக பிரிக்கிறதுனா நமக்கு அந்த பாக்கி இல்லை. இவர் நேரடியாக அந்த சமுத்திரம் ரெண்டாக பிரித்தது, அந்த சமுத்திரத்துக்கு நடுவாக கடந்து வந்ததெல்லாம் அனுபவமாக பார்த்துருக்காங்க. இப்படிப்பட்ட அற்புதங்களை பார்த்து இந்த மக்களே இங்கே தண்ணீர் கசமாக இருக்கிற தண்ணீர் இல்லாமல் இல்லை, தண்ணீர் கிடைச்சி கசமாக இருக்கிறது. என்ன செய்யணும்? கேட்கணும், ஆண்டவரே இந்த தண்ணீரை கசப்பெல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே, நாங்கள் தண்ணீர் தாக்கத்தில் இருக்கிறோம். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிருக்கலாங்க. ஜெபம் பண்ணாங்களா? விசுவாசமாக இருக்காங்களா? இல்லை, விசுவாசமும் இல்லை, ஜெபமும் இல்லை. அதுக்கு மாறாக தேவனுடைய ஊழியக்காரங்க சண்டை போடாங்க. என்ன சண்டை போட்டாங்க? 24 வருஷமா 24 ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. நல்லா கவனிங்க, முறுமுறுப்பு என்பது பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். விசுவாசம் இல்லைன்னா அப்புறம் சொல்லுங்க, முறுமுறுப்பு தான். விசுவாசமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? காத்திருப்போம். இந்த பஸ் ஸ்டாண்டு போய் நிற்கிறதுல பஸ் வரும், இந்த குறிப்பிட்ட பஸ் வரும், நம்ம எதிர்த்து பார்த்துக்கிறோம். அந்த நம்பிக்கையினால தான் அப்படி நிற்கிறோம். சரி போய்க்கணும். அப்புறம் ஆண்டவரே நேரத்தில் சரியான பஸ் கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த விசுவாசம் இல்லைன்னா தெரியுமா, நான் வரும்போது அந்த பஸ்ஸு வரவே மாட்டேன். நான் தான் அந்த பஸ் நான் தான் கவர்மெண்ட் போனால் போயிருக்கேன். ஒரு நாளுக்கு முழுக்க அந்த பஸ்ஸுங்க ரூட்டில் வரவே மாட்டேங்கிறேன். சரி அப்படி முழுக்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் பார்த்தா ரோடு கிராஸ் பண்ணி அப்படி பஸ் போயிருக்கு. சரி அப்படி போயிடலாம், அப்படி அங்கே கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் போடும்போது இந்த பஸ்ஸு ஐயோ ஆமாம் சரி கொஞ்ச நேரம் ரொம்ப வெயிட் பண்ணாரு. சரி வந்துட்டோம், அங்கேயே வெயிட் பண்ணணும். அங்கே பார்த்தா அங்கேயே வரல. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ இங்கே வரணும் பார்த்தேன், இங்கே வரேன். சரி பழைய போயிடுவாங்க. அப்போ விசுவாசம் இல்லாத வாழ்க்கை அலை முதல்ல வாழ்க்கை தான். விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கையில் சொல்லுங்க வெற்றி பெறவே முடியாது. உலகத்தாரை பற்றி வேண்டாம், அவங்களுக்கு அதை பற்றி விசுவாசத்தை பற்றி தெரியாது. ஆனால் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற நீங்களும் நானும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் கூடாதா? கண்டிப்பாக சில தாமதங்கள் ஏற்படும், தடைகள் ஏற்படலாம், பயப்படக்கூடாது. அவரே அமைப்பான்னு சொன்னால் நீ போ, உன் பிள்ளையாளர எனக்காக வழி செலுத்தணும். ரைட், சரி ஆண்டவரே போயிட்டான். ஏற்கனவே ஆண்டு வாக்கு கொடுத்திருந்தா உன் சந்ததியின் ஆசிரியர் பேசுகிறார், அதெல்லாம் மனதில் வச்சுக்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார்தான் கண்டிப்பாக செய்வார். இப்போ திடீர்னு ஒரு சோதனை. சரி, ஆண்டவர் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார். ரைட், கீழ்ப்பிடிவோம். விசுவாசம் மறுபடியும் போயிட்டே இருக்கான். போனால் மலை மேலே போயிட்டான், பிள்ளையை கலந்துட்டான், கத்தி ஓம்புற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்க இருக்கிறார் என்னதான் போடுறான்னு சொல்லி கத்தி எடுத்துட்டான். இப்போ பிள்ளை பலி செலுத்தணும்ட்டு அந்த லாஸ்ட் ஃபைனல் டெஸ்ட் வந்துட்டான். உடனே ஆண்டவர் அங்கே சத்தம், ஆபரகம் அவன் பிள்ளையாளர்கள் கையை போடாது, ஸ்டாப் டெத். உடனே அதிர்ந்து போனான். கையில் கத்தி இருக்குது. அடுத்த நிமிஷம் அவன் துணிக்கு போகிறான். உடனே சொல்றான், இப்போது நான் அறிந்திருக்கிறேன், நீ உண்மையாகவே என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேன். உடனே அடுத்தபடி ஒரு சத்தம் வருது. ஒரு ஆட்டுக்கடை அங்கேருந்து சத்தம் போடுறது. திரும்பி பார்க்குறான், ஒரு ஆட்டுக்கடை முள் புதரில் சிக்கி இருக்குது. இது வரைக்கும் அவன் கண்ணுக்கு தெரியல, ஈஸ்வரனுக்கு தெரியல. உடனே போய் அந்த ஆட்டுக்கடை தன் மகனுக்கு 16 பலியிட்டு
குமாரனை அழைத்து கொண்டு வந்தார். வேலைக்காரனுக்கு என்ன சொல்லி போனா, நீங்கள் இங்கே தங்கிருங்க, நானும் பிள்ளையாரும் அபிடவர்கிட்ட போய் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் சொல்லி போனார். அதே போல திரும்பி வந்தாரா இல்லையா? அதே சில நேரங்களில் தாமதங்கள். நாம் உண்மையை விசுவாசிக்கிறோமா, விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, விசுவாசத்தோடு இருக்கிறோமா என்ற சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு விசுவாச பரீட்சைகள். இந்த ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் என்ன செய்தார்? ஆண்டவர் அதை பற்றி அவங்க பொருட்படுத்தல. ஆனால் முறுமுறுப்பு என்பது தேவனுக்கு விரோதமான காரியம். முறுமுறுப்பு என்பது பிசாசுடைய காரியம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள், சில காரியங்கள், ஏன் நம்முடைய ஜெபம் தாமதமாகலாம், தடைப்படலாம், பயப்படக்கூடாது, முறுமுறுக்கூடாது. எந்த ஒரு காரியமானாலும் சரி, வெயிட்டிங் அப்பான் கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசத்தோடு இருக்கிறார். அதான் தேவன் விரும்புகிறார். இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். செய்தி என்ன? அவர் சொன்னால், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். மோசே பாருங்க, ஒரு நல்ல காரியத்தை செய்தார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் மோசே சத்தத்தை கேட்டார். என்ன செய்தார் தெரியுங்களா? அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை தண்ணீரில் போட்ட உடனே அந்த தண்ணீர் என்ன செய்யும்? தண்ணீரில் காண்பித்தார். அது ஒரு தண்ணீரில் போட்ட உடனே இம்மீடியட் அந்த ஸ்பாட் செகண்ட், அந்த செகண்ட் தண்ணீரில் போட்ட உடனே, அந்த மரம் தண்ணீரில் போட்ட உடனே மதுரம்னா ஸ்வீட், மதுரம் என்னது? இனிமை. மதுரை எப்படி இருந்தது? ஆமாம், கசப்பாக இருந்தது. இப்போ ஸ்வீட்டாக மாறிடுது. பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகள் கேட்டீங்கன்னா, நம்ம உங்களுக்கு கசப்பு பிடிக்குமா, இனிப்பு பிடிக்குமான்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படின்னா அப்படிங்க, கசப்பாக இனிப்போம், இனிப்பு தான் பிடிக்கும் இல்லை? வெளியூரில் கூட இனிப்பு தான், கசப்பாக கசப்பாக மாறலாம். அன்புக்குரியவர்கள், மோசே கர்த்தரை நோக்கி செபித்தார். இன்னும் நானும் நம்ம வந்து ஜெப வீரர்கள், விசுவாச வீரர்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மோசே போல ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கிறதா இருக்க வேண்டிய, மற்றபடி இந்த மக்களை போல முறுமுறுப்புல இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் பேச அவனோட பேர் இருக்கும். விசுவாசுக்கு இடம் கொடுக்குற மாதிரி நான் இருக்கிறேன். முறுமுறுக்கும் போதெல்லாம் எப்போல்லாம் நம்ம முறுமுறுக்கிறோமோ நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசுக்கு நாமே இடம் கொடுக்குறோம். முறுமுறுப்பு வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும், அவங்க திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, சண்டை போட்டால் மண்டை போட எல்லாம் பல பிரச்சனை இருக்குது. சரி, ஆகினால மோசே போல நாம் செபிக்கிறா இருக்கோம். மோசே செபித்தா, கர்த்தர் மரத்தை காண்பித்தார். தண்ணியில போட்ட உடனே அந்த தண்ணீர் மதுரமாயிற்று. எல்லாரும் குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாறாமல் போன சில சம்பவங்கள், கஷ்டங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் கேட்கக்கூடாது. அதன் வழியாக சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில சக்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது சரியாக வழி தெரிந்தால் தான் நம்ம கரெக்டாக சேரும். சரியாக வழி தெரியலன்னா என்ன செய்ய முடியாது. ஆமாம், சேர முடியாது. அதான் ஓலா மணிக்கு வந்துருப்பேன், இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ ஓலாவில் போயிடலாம் ட்ரிப்பு. அது போட்ட இந்த ஆட்டோஸ்லாம் போட்டேன் கேட்டால் அவனோட போட்டால் சுற்றி இருந்த பேக்கில் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் இங்கே தான் சார் கிட்ட பார்த்தேன். கிட்ட நான் போக வேண்டியது, நான் அங்கே வரணும் சொல்லிட்டு ஓவர் போயிட்டு அப்படி போ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவன் ஷார்ட்டாக கூட போயிட்டான். இல்லை சார், போட்டதெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி போ அப்படி சந்தோஷம் போனேன். எனக்கு கண்டிஷன் எனக்கு இடம் தெரியும். அப்படி மனைவி சொன்னாங்க, ஏன்னா உனக்கு கண்டிஷன் நான் சொல்கிறதுக்கு இப்போ அவன் சொன்னான். அதுக்கப்புறம் நேராக வந்து டைரக்ஷன் பண்ணி பேச சொல்லுவேன். அவங்களுக்கு போவோம். அதுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சால் கூட எனக்கு தெரிஞ்ச அவங்க பொறுத்தவரைக்கும் அப்படி போயிட்டு டைவர்ட் போயிட்டு எனக்கு கொஞ்சம் கற்றுட்டேன். சந்தோஷம் போனோடனே ஆட்டோஸை நான் இங்கே ஃப்ரெண்டில் மெயின் ரோட்டில் போக மாட்டேன். அங்கே போய் இருக்க சொல்லணும்னா
நம்ம கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா விசாரணை அவளை போட்டு படிப்புட்டோம். அதனால மிக தெளிவாக இருக்கிறது. ஆண்டவர் அநேக சமயத்துல மனுஷகுமார் ஒரு நாளையாவது நேரத்தையாவது நீங்க அறியாது இருக்கிறது. என்ன பண்ணுங்க, விடுத்திருக்கிறது, ஆயத்தமாக இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ற, எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா ஆண்டவர் வருகை நாளில் நாம் ஆயத்தமா இல்லைன்னா அவரோட கூட பறந்து போக முடியாது. அப்போ காலமெல்லாம் நம்ம தேவனை ஆராதித்து விட்டு காலமெல்லாம் விசுவாசிகளா இருந்துட்டு கடைசி நேரத்துல ஆண்டவர் வருகையில் கைவிடப்பட்டா நிலவு பரிதாபம். நமக்கு தெரியும், 10 கன்னிகைகளும் மணவாளை சந்திக்க போனாங்க. தாமதம் ஆயிடுச்சு. ஏன் தாமதம், எதுக்காக நமக்கு தெரியாது. அதை ஒன்று தாமதம் ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மை கூட நாமே இன்னும் ஆயுதமாக இல்லை. இன்றைக்கு சப்போஸ் சாப்பிட்டு வருகை இருக்குமானால் நம்ம எத்தனை பேர் அவரோட கூட பறந்து போக முடியும் சொல்லுங்க. கவனிங்க, இன்றைக்கு நம்ம ஆயுதமாக இருக்கணுமா? இன்னொரு பிரசவம் பண்ணுவோம், திடீர்னு ஆண்டு வருகை பறந்துட்டு வச்சுக்கல, எத்தனை பேர் டக்குனு அவரோட கூட நம்ம பறந்து போக முடியும்? யாரும் ஆமாம் சொல்ல மாட்டாங்க. எத்தனை ஆமாம் என்னமோ சொல்ல மாட்டீங்கள? நம்ம மௌனம்னா மௌன சம்பந்தம் எல்லாருமே ஆயுதமாக இருக்கீங்க. நல்லது, சரி, நல்லது, கண்டிப்பாக எல்லாரும் போயாகும். ஆனால் நீங்கள் மனோனோட கூட பிரவேசத்துக்கு 10 பேர் போயிட்டாங்களா? 10 பேர் போனாங்களா? 10 பேரும் கண்ணிக்கிறது தானே. 10 பேர் கையில் என்ன இருந்தது? தீவட்டி இருந்தது. ஏன் போக முடியல? 5 பேர் 5 பேர் கூட அபிஷேகம் எண்ணெய் கொண்டு போங்க. அந்த ஞானம் இல்லை, கவலை இல்லை. ஆமாம், ஒருவேளை தாமதமானால் இந்த மங்கி எரிகிற திரி மங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அவசரப்படுறது 5 பேர் யோசனை பண்ணி புத்தியோடு கூட பண்ணாங்க. கைகளில் எண்ணெய் கொண்டு போனாங்க. அவங்க நினைச்சது போலவே மனவாளர் வர தாமதம் ஆயிடுச்சு. எல்லாரும் படத்து ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஏதோ மனவாளர் வருகிற சந்திக்க ஆயத்தப்படுங்க. எல்லாம் எடுத்து ரெடி பண்ணாங்க, கொடுக்கலாம். சிலர் 5 பேருடைய தீவட்டிலும் மங்க ஆரம்பிச்சு இருந்து எண்ணெயெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆனால் 5 பேருடைய எண்ணெய் அவங்களுக்கு தீவட்டிலும் காலி தான், மங்க ஆச்சு. ஆனால் கூட எண்ணெய் வச்சுருந்தா என்ன பண்ணாங்க, உடனே அந்த எண்ணெயை ஊற்ற ஆரம்பித்தாங்க. ஊற்ற ஆரம்பிச்சு எரிய ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. இப்போ அவசரம் எங்களுக்கு அந்த எண்ணெய் கொடுங்க, எங்களுக்கு என்னமா இவ்வளோ நேரம் தாமதமாயிடுச்சு. இன்னும் சொல்கிறாங்க தாமதம் ஆயுதமானு சொல்கிறாங்க. இன்னும் மனவாளம் எப்போ வரும் தெரியாது. இப்போ நான் இன்னும் ஆயுதம் கரெக்டாக இருக்கணும். இன்னும் நான் உங்களுக்கு எண்ணெய் கொடுத்துட்டா கடைசியில் உங்களுக்கு இல்லை எனக்கு எல்லாம் மனவாளம் வரும்போது யாருமே சந்திக்க முடியாது. நீங்கள் தயவுசெய்து வெளியே வாங்கிக்கிட்டா அப்புறம் இங்கே இல்லை, நான் வந்துடுறோம். இவங்க போயிட்டாங்க. மனவாளன் வந்து விட்டான். ஆழ்த்தமாக இருந்தவர் அவரோடு கூட அந்த கல்யாண வீட்டுக்கு புறப்பட்டு போனார். அன்புக்குரியவர்களே, அவரை சந்திக்க போனவங்க 10 பேர் தான். 10 பேரும் கன்னிகைகள் தான். 10 பேரும் தீவட்டிகளை வச்சிருக்காங்க. ஆனால் மணவாளனோட போனவங்க கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசத்துக்கு எத்தனை பேருங்க சொல்லுமா? only 5. அப்போ மாவட்ட 5 அதர் 5. மற்ற 5 பேர் எங்க? அவர் திருமணம் ஆகணுங்களா? கன்னிகள் தான். இல்லை அப்படியே தீவட்டி இல்லையா? தீவட்டி இருந்தது, பட் என்ன இல்லை, என்ன யோசனை இல்லை, புத்தி இல்லை. அதனால அவங்க பண்ணாங்க, கைவிடப்பட்டாங்க. இன்னைக்கும் ஆண்டோட வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அதனால கடைசி நேரத்தில் நீங்கள் நான் கைவிடப்படக்கூடாது. அது மூன்றாவதாக ஒரே வார்த்தை, இந்த மரம் தேவனை காண்பித்தார் மோசே. அந்த மரம் என்னன்னா சிலுவை மரம். இன்றைக்கு நீங்களும் நாம் ரட்சிக்கப்படுவதற்காக, இந்த மாறாமிலே தங்கியிருக்கிற நாம் மதுரமாக மாறுவதற்காக தேவன் ஒரு மரத்தை வச்சிருக்கிறார். அந்த மரம் தான் அந்த கல்வாரி சிலுவை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்தில்
அறையப்பட்டார். அதை பற்றி நீங்கள் பிறகு வாசிக்க யோவான் 19 வாசிங்கன்னா 5ஆம் வசனத்தில் இயேசு முன்முடியும் சிவப்பங்கை தரித்தவராய் பிலாத்துடைய அரண்மனையிலிருந்து வெளியே வந்தார். 19ஆம் அதிகாரம் அதே முதல் வசனம் பார்த்தீங்கன்னா பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தார். பூச்சவர்கள் பொன்னினான ஒரு முடியை பின்னி அவர் சிரசு மேல் வைத்தார். சிவப்பான அங்கே அவருக்கு உடுத்தினார்கள். 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியரும் போர்ச்சேவகரும் என்ன பண்ணாங்க, அவர் இயேசுவை கண்டபொழுது அவரை சிலுவையில் அறையணும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார். சிலுவை என்று சொன்னால் ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தண்டனைக்குரிய ஒரு கருவிதான். அதுக்கு பிள்ளாங்க என்ன சொன்னார், இல்லைப்பா நீங்களே இவனை கொண்டு என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறையுங்க என்று சொல்லி என்ன பண்ணாங்க. 16ஆம் வசனம் பாருங்க, அவரை சிலுவையில் அறைபடிக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். 19 பார்த்தீங்கன்னா அவரை சிலுவையில் அறைபடிக்கு அவர்கள் சிலுவையில் அறையபடிக்கு 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். பாருங்க, கொல்கத்தா மலைக்கு சென்றார், சிலுவையிலே அவர் நிறைவேற்றார். 18ஆம் மிக தெளிவாக சொல்கிறது, அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார். சிலுவை என்பது நெடுக்க ஒரு குறுக்க ஒரு பெரிய மரத்தால், கனமான மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலுவை. அது மரணத்துக்குரிய ஒரு தண்டனைக்குரிய கருவி. அவை போர்ச்சவர்கள் இயேசு என்ன பண்ணாங்க, 23ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறைந்து அவருடைய வஸ்திரத்தை அவர் அங்கெல்லாம் எடுத்து கொண்டார். பெரியமானவர்களே, ஏன் இந்த சிலுவை மரணத்தை ஆண்டவர் அடைந்தார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையில் அறையப்பட்டார். அதே 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 10ஆம் வசனம் பார்க்கிறோம், அவருடைய மரணத்தினாலே நமக்கு ரட்சிப்பு. தெரியுமா, நமக்கு மாற்றமல்ல, இந்த அகில உலகத்தாருடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்ட மக்களுக்காக சிலுவையில மரித்தார். 2 Corinthians 5:18-19 வாசித்தீங்கன்னா தேவன் உலகத்தாருடைய பாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே மன்னித்தார். சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட இயேசுவின் நிமித்தம் உலகத்தாருடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்தார். கலாத்தியர் 5:24 சொல்கிறது, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தார். இப்போ ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்தார், ரத்த சிந்தினார். அவருடைய ரத்தத்தாலே நமக்கு பாவ மன்னிப்பு. கொலோசி 1:14 சொல்கிறது, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அதை கவனிங்க, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் வாசித்துமே. இதை புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் என்னன்னு அர்த்தம்? புத்தி உள்ளவர்கள் சொன்னால் கூட எண்ணெய் கொண்டு போகணும், புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கொண்டு போகணும். அதுபோல புத்தி உள்ளவர்கள் இங்கே வேதம் சொல்கிறது ஆயத்தம். இந்த ஆயத்தம் என்னன்னா ரட்சிப்பு. நீங்கள் நாம் ரட்சிக்கப்பட்டாதான், ரட்சிக்கப்படுறது தான் ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். நாம் ரட்சிக்கப்படலைன்னா அப்படி வருகையில் போக முடியாது. அது இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? எனக்கு ரட்சிப்பு நாம் இந்த ரட்சிப்பு வந்து முடிந்துவிட்ட காரியத்தை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்தே கொண்டே இருக்கிற காரியம். அதனால இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிற நாம் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? உண்மையான மனம் திரும்புதல் நம்மிடத்தில் இருக்கிறதா? பாவம், நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுறது என்ன ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குதா? சொல்லுங்க. ஒரு சண்டை வரட்டும், இப்போ கூட சொல்லுங்க, ஆளுக்கு இதெல்லாம் போடுறீங்க, சவரீங்க, நம்ம சவரம் பயன்படுத்தி ஆயிட்டு வெளியே போனது எவனா முடிச்சுட்டா என்ன பண்ணுறோம்? இல்லை இல்லைதான் சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம சாரிட்டுமா, அவன் சாரிட்டா, அவனோட இன்ஜினியர் இடம்ல பண்ணுறீங்களா வேணுன்னு சாரி போனான், அவனுக்கு மூஞ்சி சேர்த்து கொடுத்தா
நம்ம தான் தப்பு இருக்கோம். இவரு சாரிட்டார். ஐயோ அவர் ரொம்ப வைக்காம அவன் உடனே சொல்லுவான், ஐயா சார் மன்னிச்சு சார் நான் தாங்க நினைச்சிட்டேன் சொல்றேன். இடாதவங்க இட்டுக்கா அது போல புரியாதவனுக்கு நம்ம புரிய வைக்கிறோம். இன்னும் அப்படி இருக்கா அதான் அவன் நம்ம சொல்ல வேண்டிய அவனா பண்ணணும். நம்ம வரைப்பான் ஓ பார்த்து வரக்கூடாதா, அவன் பார்த்து வரல அவனை போட்டான். நம்ம அவனை கேட்க போறதுக்காக அவன் முந்தி கொடுப்பான். என்னன்னா அவன் புத்திசாலி போல நம்மளை வச்சுட்டு அவன் போயிடலான்னு அவன் நினைக்கிறான். அவனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வேற என்ன சாரிப்பா வேற என்ன சாரி சொல்லணும். அப்போ அவங்களுக்கு குட்டி அவரோட சாரிப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி சரி ஓ அப்போ இதுதான் ஆச்சு. இப்போ அவன் புத்தியில் பேசுகிறான், அவன் அவசரப்படுறான். நானும் அவசரப்பட்ட என்ன அர்த்தம், அவன் சத்தியம் தெரியாது ஆரம்பம். அவன் என் பேர் அருள்தாஸ், அவன் கையில் பைபிள் கிடையாது, என் கையில் அவனுடைய வார்த்தை இருக்கு. அப்போ இதில் யார் தாழ்ந்து போனோம், நம்ம தான் தாழ்ந்து போனோம். தாழ்ந்து போகிறது தவறு இல்லையே. ஆண்டவர் அந்த இறுதி ராவது வேலை என்ன பண்ணுறாரு, சீடருடைய பாதங்களை என்ன சொல்லுங்க கழுவுறாங்க. ஐயோ பேர் சொன்னாலும் ஆண்டவர் இல்லையா, நான் உன்னை பாதத்தை கழுவலைன்னா இரண்டுல பகுதியில் உனக்கு ஐயோ அப்படின்னா தலையெல்லாம் கொடுப்பேன் நல்லா இருக்கா. நான் சொல்ல ஆண்டவர் இல்லையா, நான் தான் உங்கள் ஆண்டவர் போதுவேன். நான் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியல, ஆனால் செய்ய கண்டிப்பாக எதுனா செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டேன். போதுகிற ஆண்டவமாகிய நானே உங்களுடைய பாதங்களை கழிவினது உண்டானால் நீங்கள் செய்ய வேண்டிய எத்தனை அதிகம். ஒரு நிமிஷம் காண்பிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அப்படியானா நாம் என்ன செய்யணும், கிறிஸ்துவை மாதிரியாக பின்பற்றுவது. சீடருடைய பாதங்களை அவர் கழுவினார். போதுகிற ஆண்டவராகிய நானே உங்கள் பாதங்களை கழுவினது உண்டானால் நீங்கள் செய்ய வேண்டிய எத்தனை அதிகம். ஆண்டவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டுக் கொள்ளலாம். அந்த ரட்சிப்பை நாம் முழுமையாக பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? புத்தி உள்ளவர்கள் தான் மனவாளனோடு போக முடியும். ரட்சிப்பு என்கிற ஆவின் அபிஷேகம் என்கிற இந்த ரட்சிப்பு ஆவின் என்ன அபிஷேகம் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜீவனுள்ள சாட்சி இருக்கிற இந்த புத்தி நமக்குள்ள இல்லைன்னா மனவாளனோடு போக முடியாது. அப்படின்னாலுமே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மக்கள் சூர்வனாந்தத்தை கடந்து வந்தாலும் மாறாவின் தனிநடையில ஆண்டவர் அவர்கள் முறுமுறுத்தார். ஆனால் மோசே செவித்தார், மரத்தை காண்பித்து ஆண்டவரே இந்த கல்வாரி சிலுவையின் மரத்தில் நீர் எங்களுக்காக காயப்பட்ட ரத்தம் சிந்தி மறித்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பையும் சமாதானத்தையும் ஒன்று பண்ணியிருக்கிறேன். இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டவர்களாக உமக்கென்று நாங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ உண்மையை பின்பற்றி வர எனக்கும் எங்களுக்கும் கிருபைக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து நான் மதிப்பு போது நன்றி சொல்லி